இந்த எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, சரி போர் போடலாமா? நான் கேட்குறேன், இந்த போருங்கிற விஷயமே மிகப்பெரிய தவறான விஷயம். ஓகே ஓகே ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்க இந்த உலகத்தில் மொத்தம் 85 லட்சம் உயிரினங்கள் இருக்குது. கரெக்டுங்க அதில் அதாவது மனிதன் உட்பட 85 லட்சம் உயிரினங்கள் வாழுது. கரெக்டுங்க அதில் நிறைய உயிரினங்கள் பூமிக்கு மேலே வாழுது, ஆமாங்க நிறைய உயிரினங்கள் பூமிக்கு கீழே வாழுது, நிறைய உயிரினங்கள் தண்ணியில் வாழுது, ஆமாங்க நிறைய உயிரினங்கள் காற்றுல வாழுது. ஸோ இந்த எல்லா உயிரினத்துக்கும் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா தண்ணியை கொடுத்துருக்காரு. ஆமாம் ஆமாம் உண்மையா இல்லையா? உண்மை 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 அப்போ பூமியில் மேலே வாழ்கிற உயிரினத்துக்கு பூமிக்கு மேலே, ஆமாம் பூமி கீழே வாழ உயிரினத்துக்கு கீழே, கீழே. தண்ணிக்குள்ளேயும் கொடுத்துருக்காரு, காற்றுலேயும் தண்ணி இருக்குது. ம் ம் இப்போ நான் கேட்குறேன், மனிதன் எங்கே வாழ்கிறான்? பூமிக்கு பூமி மேலே. மேலே அப்போ நமக்கு தண்ணி எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு? பூமிக்கு மேலே தான் பூமிக்கு மேலே இருக்கிற தண்ணியை தான் நம்ம சாப்பிடணும். பயன்படுத்தணும். அத்தனை மிருகங்கள் எல்லாமே அதை மட்டும்தான் சாப்பிடுது. கண்டிப்பாங்க. உங்களுக்கு பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணியை எடுக்கிறதுக்கு யார் சார் உங்களுக்கு அந்த ரைட்டை கொடுத்தது? உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? இது மிகப்பெரிய கொள்ளை. ஓகே